அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம்முடைய வாழ்க்கையின் பாடமும் தொடங்குகிறது. சிந்தித்து செயலாற்றுங்கள். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாக தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைச்சாலும் அது அலட்சியமாக தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை, பொறுமையை விட மிகச் சிறந்த குணமும் இல்லை. காலமும் நேரமும் கூடி வரும்போது நாம் எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அதுவே காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ என்று நினைத்து நீ பயம் கொள்ளாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய்து வா. இந்த நிலையும் மாறும். ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது. கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்துதான் உன்னுடைய சந்தோஷம். வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம்முடைய எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம். சிந்தித்து செயல்படு. இந்த நிலையும் மாறும். அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்தால் கலங்காதே, துணிந்து நில். இந்த நிலையும் மாறும். சிந்தித்து செயலாற்றுங்கள். மனதுக்கு விரும்பவும் தெரியும், வெறுக்கவும் தெரியும். எல்லாம் அவர் நடக்கும் நடைமுறையில் உள்ளது. வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது. விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. இதுவும் கடந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில அவமானங்கள் தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள். நம்மை அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது. வாழ்வில் உன்னை மறந்தும் மறுத்தும் சென்றவர்களை கடந்துவிடு. நீ கடந்து வந்தவர்களையும் உன்னை கடந்து சென்றவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடாதே. அதில் சிலர் உன்னை செதுக்கியவர்களும் இருக்கலாம், சிலர் உன்னை சிதைத்தவர்களும் இருக்கலாம். சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க்கை யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை. எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுவதில்லை. நீ கலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே வழிநடத்த முடியும் இறுதி வரை. இதற்கிடையில் பெறுவதும் இழப்பதும் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் நீ புரிந்து தெரிந்து அறிந்து நடத்தி கொள்ள கொடுக்கப்படும் பரீட்சைதான். சிந்தித்து செயல்படு.